வேலை போச்சுன்னு கொஞ்சம் கூட கவலை இல்ல. காலங்காத்தால கேம் ஆடிட்டு இருக்க. என்னங்க, யார் இவன் பார்க்குறீங்களா? ஏன் இப்படி கேம் விளாட்றான்னு பார்க்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். லைஃப்பில் ஒருத்தனை இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னடா கேமா? இந்த கேமில் எப்படியாவது அவனை வின் பண்ணணும். ஏன்டா அவன் கூடயே போட்டி போடுற? 10th முடிச்சு அவனுக்கு பிடிச்ச சயின்ஸ் குரூப் அவன் எடுத்தான், நீயும் எடுத்த. என்னாச்சு? என்னப்பா ரிசல்ட் வந்துடுச்சு, பாஸ் பண்ணிட்டோம்னு சிரிக்கிறியா? வாழ்க்கையே சிரிப்பா சிரிக்க போகுது. 600 மார்க் ஒரு மார்க்காடா? அவனு உன் கூட தானே படிக்கிறான். 1100 மார்க் எடுத்திருக்கான். அவனுக்கு கிடைச்ச எல்லாமே உனக்கும் கிடைக்க வச்சேன்டா. அவனை விட உனக்கு என்னத்துலடா குறைச்ச? எதுலையாவது அவனை விட நீ பெட்டரா இருந்திருக்கிறியா? இதுல ஏதோ படிப்பு படிக்க போறாராமா. அதெல்லாம் முடியாது, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற. அவனும் இன்ஜினியரிங் போனான், நீயும் போன. அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் என்னாச்சு? பன்னெண்டு அரியர் வச்சிருக்க. அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான். அதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. உனக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாம் ஏன் தப்பு தான். நீ ஆசைப்பட்ட படிப்பே படிக்க வச்சிருக்கலாம். யாரையாவது கையை காலை பிடிச்சி வேலை வாங்குற. என்ன கடுப்பேத்திரியா? சொல்றதே கேளுடா. சொல்லு. ஆஃபீஸில் என்னாச்சு? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுற மாதிரி கேம் விளாட்றா. சரி, கேமை சென்ட் பண்ணுறா. யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறான்னு பார்க்கலாமா? சார், உங்களை மேனேஜர் கூப்பிட்றாரு. யா, கம் இன். வெல் டன் கார்த்திக், குட் ஜாப். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. குட் ஜாப். ஹலோ சார், உங்களை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிற மாதிரியே சிரிக்கிறீங்க. நீலாம் எதுக்குப்பா வேலைக்கு வர? தயவு செஞ்சு நீயே ரிசைன் பண்ணிட்டு. ஏன்டா இப்படி இருக்க? கிளம்பலாம். ஏன்டா அப்செட்டாக இருக்க? இந்த கேமில் கூட என்னால் அவனை ஜெயிக்க முடியல. சிம்பிள். வாழ்க்கையில் நிறைய பேர் அடுத்தவனோட கம்பேர் பண்ணியே தோற்று போகிறாங்க. அவனுக்கு பிடிச்சதை செய்கிறான், அவன் ஜெயிக்கிறான். நீ சம்மந்தமே இல்லாமல் போட்டி போடுற, அதனால தோக்குற. என்னங்க பார்த்தீங்களா? ஒருத்தனை இன்னொருத்த கூட கம்பேர் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? டேக் ஓகேண்ணா. ஓகே.
தம்பி ஒரு பையன் வந்தான் பாத்தியா? அப்பயே போயிட்டாரே. 50 ரூபா போச்சுப்பா. ஒரிஜினல் பிரிண்ட்னு சொல்லி தேட்டர் பிரிண்ட் கொடுத்துருக்காப்ல. இந்த படம் நேத்தானே ரிலீஸ் ஆச்சு. 50 ரூபா போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களே, 5 நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். 100 கோடி 200 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. அதை திருட்டு டிவிடியில் பார்க்குறீங்களே, அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. சினிமாவை திரையில மட்டும் பார்க்காதீங்க, அந்த திரைக்கு பின்னாடி திரும்பி பாருங்க. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு பின்னாடியும் ஆயிரம் கலைஞரோட உழைப்பு இருக்குங்க. ஒவ்வொரு திருட்டு டிவிடிக்கு முன்னாடியும் ஆயிரம் கலைஞரோட உழைப்பு அளிக்கப்படுதுங்க.